ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன தி ஆர்ஃபன்ஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். யோ அதெல்லாம் இருக்கட்டும்யா, கடைசி 5 நாளா எங்க போனோம்னு கேட்டீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் மாமா நெத்தியடியா எனக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் என்னால எதுவும் பண்ண முடியல. இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல, இப்போ ஓரளவுக்கு சரி பண்ணியாச்சு. அதனாலதான் வீடியோ போட வந்தாச்சு. சரி, இன்னைக்கான படத்துக்கு பெருசா ஒன்லைன் அப்படின்னு எதுவும் தேவையில்லை, டைரக்டாவே கதைக்குள்ள போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பழக்கம் போல தான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளியா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல இப்போதைக்கு ஹெர்பல் ஹேர் ஆயில சேல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே எங்க கிட்ட சொல்யூஷன் இருக்கு. கூடவே வாங்கி யூஸ் பண்ண கஸ்டமர்ஸும் நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. சோ வெயிட் பண்ணாம கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப்போட பிசினஸ் அக்கவுண்ட் நம்பரை கொடுக்குறேன், செக் பண்ணி உடனே உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. மீதி வேலையை நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் லாஸ்டா ஒரு சின்ன கேள்வி, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நியூ இயர் எனக்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரியே உங்களுக்கும் நல்லா அமைஞ்சுதா இல்ல நாராசமா போயிட்டு இருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு கத்தி சண்டை கேம் நடந்துட்டு இருக்கு. இதுல அந்த எல்லோ கலர் குல்லா போட்டிருக்கா இல்லையா, அவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். சும்மா சொல்லக்கூடாது, கிடைக்கிற சின்ன சின்ன கேப்ல கூட பாயிண்ட்ஸ்லயும் ஓரளவுக்கு லீடிங்ல தான் இருக்கா. இங்க நடக்கிற மேட்ச நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பாத்துட்டு இருக்காங்க. தோ கூட்டத்துக்கு நடுவுல ஒரு சுருட்ட முடிக்காரி இருக்கால, அவங்க தான். ஆரம்பத்துல என்னதான் சண்டை நல்லா சூடு பிடிச்சாலும் கூட ஒரு லிமிட்டுக்கு மேல ஆப்பனன்ட் ஆளு என்ன நினைச்சான்னு தெரியல, இந்த கேம்ல தடை செய்யப்பட்ட ஒரு சின்ன அட்டாக் பண்ணுவான். அது மூலமா ஹீரோயின் கையில இருந்த குச்சி அப்படியே கீழே விழுந்துரும். உடனே நம்மால் கடுப்பாயிட்டு, யோ ரெஃப்ரி என்னையா பண்ணிட்டு இருக்க, அவன் பண்ணது ஒரு தப்பான மூவ். ஆனா ரெஃப்ரிய பாருங்க, ஆப்பனண்டால எதுவும் சொல்லாம நம்ம ஹீரோயின் தொப்பியை கழட்டிட்டானே. இந்த பாரு, இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அவன் கரெக்டா தான் விளையாடிட்டு இருக்கான். மறுபடியும் நீ தொப்பியை ரிமூவ் பண்ண உனக்கு நான் பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. ஒரு கோவத்துல இவளும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த முறை அங்க இருக்க வட்டத்தை தாண்டி நம்மால வெளியில போகல, கரெக்டா அந்த வட்டத்துக்கிட்ட தான் காலை வைக்கிறா. ஆனா பாருங்க, ரெஃப்ரி நம்மால வெளியில போயிட்டான்னு சொல்லுவான். யோ இன்னையா பித்தலாட்டமா இருக்கு, நான் வெளியில காலை வைக்கல, வட்டத்துல தான் வச்சிருக்கேன். ஆஹா, ரெஃப்ரி இல்லவே இல்லங்கிறான். சரி, மறுபடியும் கேம் ஆரம்பிக்குது. இந்த முறை அந்த ஆப்பனன்ட் ஆளு வட்டத்தை விட்டு வெளியில கால வச்சுட்டான். ஆனா பாருங்க, அப்பவும் அந்த ரெஃப்ரி இல்ல அவன் கரெக்டா தான் விளையாண்டான்னு இவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ரைட்ரா, கண்டிப்பா அப்படின்னா உங்ககிட்ட நியாயமா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுல்ல, விர்ரா இந்த கேம நான் என்னோட ஸ்டைலுக்கு மாத்திக்கிறேன்னு இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த ஹீரோயின் படார்னு வெறி புடிச்ச மாதிரி ஆப்பனன்ட் ஆள அடிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு இடத்துல அவன் கையில இருந்த குச்சியை தள்ளி விட்டு ஜம்ப் பண்ணி ஒரு அடி அடிப்பா பாருங்க. அவ்வளவுதான், செவிலோட அடி வாங்கினவன் சுருண்டு அங்கேயே விழுந்துட்டாங்க. நம்ம ஆளுக்கு இன்னும் கோவம் தீரல. குச்சி எடுத்து டப்புனு ரெஃப்ரி மேல அடிச்சுட்டு உன்னால ஆனதை பாத்து கூடான்னு கெத்தா கிளம்பிடுவா. வெளியில வந்தா ஹீரோயினோட அம்மா ஜெஸ்ஸி நிக்கிறாங்க. ரெபேக்கா, எனக்கு புரியுது, அந்த ஆப்பனன்ட்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் ரெஃப்ரியும் நடந்துக்கிட்டாரு. ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா கண்டிப்பா உன்னால இந்த போட்டியில ஜெயிச்சிருக்க முடியும். இல்லமா, என்னால இதுக்கு மேலேயும் அமைதியா இருக்க முடியாது. என் கண்ணுக்கு முன்னாடி என்ன ஏமாத்த பாக்குறானுங்க, நான் ஏன் அமைதியா இருக்கணும்? இந்த மாதிரி பேசிட்டே கார் கிட்ட வரும்போது அங்க பக்கத்துல ஒரு வயசான லேடி இருக்காங்களே, ஆக்சுவலா அவங்க ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சிருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஜெஸ்ஸி கூட வளர்ந்துருப்பாங்க. ஏன் இப்ப கூட பாட்டியம்மா கூட ஒன்னா சேர்ந்து அந்த ஆர்ஃபனேஜ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போற போக்குல பாட்டியும், செல்லம் நீ உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு வேலை எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. உடனே ஹீரோயினும், அம்மா உங்களுக்கு பிரச்சனை இல்லனா நான் காரை ஓட்டவா? சரி சரி, இவ்வளவு பொறுமையா கேக்குறியே, இந்த வச்சுக்கொண்டு சாவியை கொடுப்பாங்க. ரெண்டு பேரும் கார்ல இங்க இருந்து கிளம்பும் போது சடனா ஹீரோயினோட போனுக்கு ஒரு சின்ன மெசேஜ் வருது. அதுவும் ஹார்ட்டின் சிம்பிள் போட்டு. இத ஜெஸ்ஸியும் பாத்துட்டாங்க. ஏய் என்ன காதலா? சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும் ஆமான்னு சொல்லுவா. பரவாயில்லையே, நீ கூட உனக்குள்ள இருக்க காதல அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. என்னோட சின்ன வயசுல என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியல. என்னதான் நாங்க நிறைய பேசிக்கிட்டாலும் கூட பெருசா ரிலேஷன்ஷிப்ல கூட ஒன்னா இருந்ததில்ல. அப்படி இப்படின்னு ரொம்ப கேஷுவலா தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா முன்னாடி ஒரு கார் படு வேகத்துல இவங்கள நோக்கி வருது. ரெபேக்காவும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் கார் மேல மோதக்கூடாதுன்னு வண்டி அப்படியே லெப்ட்ல திருப்புவாங்க. ஆனா வந்த வேகத்துக்கு கட்டுப்பாடு இல்லாம அங்க இருந்த சின்ன பஸ் ஸ்டாப் எல்லாம் அடிச்சு உடைச்சபடி கண்ணா பின்னாடி உருண்ட தொப்புன்னு கீழே விழும். ஹீரோயினுக்கு காது கிழிஞ்சு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. பக்கத்துல அம்மாவை பார்த்தா அவங்களுக்கு பேச்சு மூச்சு இல்ல. வண்டியை இடிச்சவன் ஒரு பச்சை கலர் கார்ல வந்திருக்கான். அவனும் இந்த ஆக்சிடென்ட்டை இறங்கி பாக்குறான். ஆனா பாருங்க, அவனோட முகத்தை தெளிவா காட்டல. கொஞ்ச தூரத்துக்கு நேரா நடந்து பக்கத்துல வந்தவன் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ட பார்த்து பயந்து திபு திபுன்னு திரும்ப காருக்கே ஓடி போயிட்டான். ஹீரோயின் வேற கத்துறாங்க, சார் சார் எங்களை காப்பாத்துங்க, நாங்க உங்களை எதுவும் பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லுவா. ஆனா அந்த பையன் அதையெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. இங்க கட் பண்ணா சீன் அப்படியே மருத்துவமனைக்கு போகுது. நல்லா குடுமி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் நடந்து வரான் இல்லையா, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் லிப்டுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணும் போது படார்னு ஒருத்தன் காலை உள்ள விடுறான். இவன்டான்னு பார்த்தா அது ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டான ஜாக்கு. இவனை இனிமே கேடி
கேடி பையன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். உண்மையை சொல்ல போனா ஜெசி, நம்ம ஹீரோ, இந்த கேடி பையன் 3 பேருமே ஒரே ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவங்க. அதாவது பாட்டியம்மாவோட ஆர்ஃபனேஜ்ல. ஆனா பாருங்க 9 ஆண்டுகளுக்கு அப்புறமா இவங்க தனித்தனியா பிரிஞ்சிருப்பாங்க. அதனாலேயே ஜெசி கிட்ட பெருசா பேச்சுவார்த்தை கிடையாது. முக்கியமா நம்ம ஹீரோவும் கேடி பையனும் சரியான எலியும் பூடையும் பாட்டி எப்ப பாரு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு மாத்தி மாத்தி அடிச்சுப்பானுங்க. கடந்த 9 ஆண்டுகளா நம்ம ஆளுங்க தனியா பிரிஞ்சு வந்தாலும் கூட ஒரு பக்கத்துல நம்ம கேடி பையன் ஒரு ஆர்மி ஆபீசர் ஆயிட்டான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர் ஆயிட்டான். நம்ம ஆளுங்க எந்த அளவுக்கு டேலண்ட் அப்படின்னா, ஒரு சின்ன கிளிப்பிங்ல நம்ம கேடி பையன் இருக்கா இல்லையா, பாருக்குள்ள ஒரு பையனை புடிச்சு வச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வர்றதுக்காக உள்ள போவான். ஆனா சுத்தி முத்தி ஒரு 15 பேர் ரவுடி பயலுங்க உட்கார்ந்து இருக்கானுங்க. இவன் பயப்படவே இல்லையே. ஏன்னா தற்காப்பு கலை எல்லாம் நம்ம ஆளுக்கு கை வந்த கலை. சோ ரொம்ப அசால்ட்டா அங்க இருந்த 15 பேரையும் அடிச்சு தள்ளிட்டு தேடி வந்த பையனை காப்பாத்திட்டு இவன் ஒரு பக்கத்துல கிளம்பிடுவான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை பாருங்க, தலைவனும் ஜெகஜால கில்லாடி பொம்மைக்குள்ள போதை மருந்த கடத்துற விஷயம் தெரிஞ்சு நேரா சம்பவ இடத்துக்கு வந்தவன் அங்க இருக்க ஆளுங்களை அடிச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். இப்பேற்பட்ட டைம்ல தான் ஜெசிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்கிற விஷயமே நம்ம ஆளுங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சோ இங்க வந்திருப்பானுங்க. இப்ப நம்ம பாட்டியம்மாவுக்கு ஹீரோவையும் கேடி பையனையும் திரும்ப பார்த்ததுல அவ்வளவு சந்தோஷம். கட்டி பிடிச்சு பாச மலையை புளியறாங்க. சரி, ஜெசியோட நிலைமை என்னாச்சுன்னு பாக்கும்போது நடந்த விபத்தால பாவம் அந்த அம்மா பேச்சு முச்சே இல்லாம கோமாவுக்கு போயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருந்த இவங்களும் கையை பிடிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவானுங்க. அப்ப நேரத்துக்குன்னு அங்க வரக்கூடிய ஹீரோயினும், பாட்டி இவங்க யாரு? உங்க அம்மாவோட நெருங்கிய நண்பர்கள். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே சடனா ஜெசியோட ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாவே ஸ்டாப் ஆன மாதிரி தெரியுது. டாக்டர்ஸும் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே வேலைக்காகல. பாவம் ஜெசி இறந்துட்டாங்க. இது ஹீரோனுக்கு எந்த அளவுக்கு வேதனை கொடுக்குதோ அதே அளவுக்கு நம்ம ஹீரோவுக்கும் கேடி பையனுக்கும் வருத்தத்தை கொடுக்குது. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல இந்த ஆக்சிடென்ட் பண்ண மைக்கேல் அப்படிங்கிற ஆளை காட்டுறாங்க. இந்த ஊருக்குள்ள இவங்க அம்மா ஒரு பெரிய பணக்கார லேடி. வெளியுலக மக்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் இவங்களுக்கு நல்ல அடையாளமும் பேரும் இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள இந்த அம்மா போதைப் பொருள் கடத்துறது, கன்ஸை கடத்துறதுன்னு இல்லீகலான ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. புள்ளகாரனுக்கு இதனாலேயே தான் அம்மா மேல ஒரு வெறுப்பு. அப்போ உடனே மைக்கேலும், இந்த பாருங்கம்மா, நான் ஒரு பெரிய விபத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா என்னால இந்த ஒரு கில்ட்டோட வாழ முடியாது. சோ நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போலான் இருக்கேன். உடனே அம்மாவான ரீட்டா, இந்த பாரு, இது நீ வேணும்னு பண்ணல, உன் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இல்லம்மா, நான் நினைச்சிருந்தா அந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். நான் ஓடி வந்துட்டேன். என் மேலதான் தப்பு. அது மட்டும் இல்லாம நான் ஃபுல்லா குடிச்சிருந்தேன். இங்க பாரு செல்லம், நீ நடந்த சம்பவத்தால ரொம்ப பயந்து போயிட்ட, அதான் ஓடி வந்திருக்க. மத்தபடி உன் மேல எந்த தப்பும் கிடையாதுன்னு புள்ளைய சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா மைக்கேல் நார்மலாகவே இல்ல. கட் பண்ண அடுத்து நம்ம ஹீரோ வெளியில நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப கேடி பையன் உள்ள போந்து, வாயேண்டா கொஞ்சம் வெளியில போய் சாப்பிடலாம். எனக்கு உன் கூட சாப்பிடணும்னு கிடையாது, நான் தனியாவே சாப்பிட்டுக்கிறேன்னு ஒரே இடத்துக்கு தான் சாப்பிட வந்திருக்கானுங்க. ஆனா தனித்தனி டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறானுங்க. அப்ப நினைச்சு பாருங்க இவனுங்க எப்பேற்பட்ட சல்லி பயலுங்கன்னு. கட் பண்ணா இதே டைம்ல நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ இன்னும் அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உடனே பாட்டியும், விடு, இது எல்லாம் கடந்து போயிடும். இல்ல பாட்டி, உங்களுக்கு புரியல, எங்களை ஒரு கார்காரன் இடிச்சிட்டு தப்பிச்சு போயிட்டான். அவனை புடிச்சு பழிவாங்காத வரைக்கும் எப்படி என்னால நார்மலா இருக்க முடியும்? ஒருவேளை அம்மாவை பத்தி எனக்கு இருக்க ஃபீலிங் உங்களுக்கு இல்லன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போனதுமே பாட்டியால அழுகைய கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா ஜெசிய தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்திருப்பாங்க. சோ ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவும் கேடி பையனும் சாப்பிட்டு முடிச்சிட்டு திரும்ப கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் பேச்சு வாக்குல கேடி பையனும், என்ன தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? புள்ள குட்டி எதுவும் இருக்கா? இப்ப வரைக்கும் இல்ல. உனக்கு? இருந்தா பொண்டாட்டி மாதிரி ஒருத்து. ஆனா அவளும் போன வருஷம் ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. கவலைப்படாத, உன்னை விட்டு போயிட்டால, அவ சந்தோஷமா தான் இருப்பான்னு ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு, நான் ஆசைப்பட்ட மாதிரி போலீஸ் ஆயிட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆர்மியில ஜாயின் பண்ணியா? பண்ண. ஆனா பாரு, நாட்டுக்காக உயிரை கொடுத்து போராடக்கூடிய எங்களுக்கு சம்பளமும் கம்மி, கிம்பளமும் கிடையாது. அதான் அந்த வேலை பிடிக்காம வெளியில வந்துட்டா. இப்ப தனியா யாராவது வேலை கொடுத்தா மட்டும் அதை பண்ணி கொடுக்குறேன். தேவைப்பட்டா 2-3 பேரை கூட கொலை பண்ணிருக்கேன். ஆனா அது மூலமா எனக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி என்னோட கிளைண்ட்ஸை பாத்துப்பாங்க. அட பாவி, அப்படின்னா இதெல்லாம் லீகலா? கண்டிப்பா கிடையவே கிடையாதுன்னு கேடி பையன் ஒரு குண்டத்துக்கு போடுவான். அதுக்கப்புறம் வண்டி நேரா பாட்டியோட ஆர்ஃபனேஜுக்கு வருது. உள்ள பாட்டி சமைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சந்தேகத்துல, அம்மா இங்க இருந்த குழந்தைங்கள்லாம் எங்க? ஜெசிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுமே அவங்க எல்லாரையும் ஒரு சின்ன டூர் மாதிரி வெளியில அனுப்பிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க 2 பேர் மாதிரியும் சோஃபியாவும் ஒரு நாள் இங்க இருந்து கிளம்பினா, இருந்தாலும் 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவ திரும்ப என்கிட்டயே வந்தா. அப்படியா? அவ இங்க வேலை பார்த்தாளா? ஆமா, எனக்கு உதவியா என் கூடயே இருந்தா. அப்புறம் அவளுக்கு ரெபேக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா. ஒரு சந்தேகத்துல, ஆமா, ஜெசி இறந்து போனப்ப மருத்துவமனையில ரெபேக்காவை மட்டும் தான் நாங்க பார்த்தோம். அவளோட அப்பா அவரை காணோமே. பதிலுக்கு பாட்டியும், எப்பா மன்னிச்சிருங்க, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நான் ஜெசி கிட்ட இதை பத்தி கேட்கும் போது கூட அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இனிமே இந்த
கணவர் அப்பா டைலாக்னு எதுவும் பேசாதீங்கன்னு அவன் என்கிட்ட கட் அண்ட் ரைட்டா பேசிட்டா. ஒரு குழப்பத்தோடைய கேடி பையனும், ஆமா ரெபேக்காவுக்கு இப்ப எத்தனை வயசு? 17. வயசை கேட்டதும் போதும் ஹீரோவும் கேடி பையனும் முகத்துக்கு முகம் பாத்துக்கிட்டு திருகா முருகான் முழிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா இவங்க தங்கி இருந்த பழைய ரூமுக்கு வந்தவனுங்க திங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா எடுத்து வச்சுக்கிட்டு, ஆமா எனக்கு ஒரு டவுட், நாம இங்க இருந்து வெளியில போகும்போது என்ன ஒரு 18 வருஷம் இருக்குமா? ஆமா. ஏன் இப்ப அதுக்கு என்ன? ஏடா உனக்கு இன்னுமா புரியல? நான் ஜெசியை லவ் பண்ண, அவ கூட எனக்கு சின்ன ரிலேஷன்ஷிப்லாம் இருந்துச்சுன்னு கேடி பையன் ஒரு குண்டை தூக்கி போடுவான். ஆஹா அப்படின்னா ரெபேக்கா என்னோட பொண்ணா இருப்பாளோ? பதிலுக்கு ஹீரோவும், அவசரப்படாத, நானும் ஜெசி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அப்படி பார்த்தா ரெபேக்கா என்னோட குழந்தையா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். சோ இந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் ஹீரோவும் கேடி பையனும் எலியும் பூனையுமா இருப்பானுங்க. ஆனா இங்க நமக்கே புரியாத இன்னொரு விஷயம் இருக்கு. ஜெசி எதுக்காக நம்ம 2 பேரையும் விட்டு வெளியில போனா? அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோயினும், ஏன்னா அம்மா கர்ப்பமா இருந்தாங்க, அதனாலதான் உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியில வந்தாங்களா? இத சொன்னது கூட என்னோட அம்மா தான் சொல்லிட்டு அவ அப்படியே வெளியில போயிடுவா. இப்ப இந்த கதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு தப்பா தெரியும்ல, ஆனா உண்மையை சொல்ல போனா ஜெசி தப்பான பொண்ணு எல்லாம் கிடையாது. முதல்ல ஹீரோவை லவ் பண்ணிருப்பா, ஒரு சின்ன சண்டையால பிரேக்கப் பண்ணிருப்பா, அந்த டைம்ல தான் கேடி பையனை லவ் பண்ணிருப்பா. அப்படி பார்த்தா ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கரெக்டா தான் இருந்திருக்காங்க. நேரம் போக நைட் ஆகுது. ஹீரோயினுக்கு அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி லாஸ்டா என்னெல்லாம் பேசினாங்க அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்பதான் எதிர்ச்சியா அங்க இருக்க டேபிள கவனிக்கும் போது அதுல ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல லீட்டா இருக்கா இல்லையா, அவங்களோட போட்டோவும் ஆக்சிடென்ட் பண்ணா பாத்தீங்களா மைக்கேல், அவன் போட்டோவும் அவன் ஓட்டிட்டு வந்த காரோட போட்டோவும் இருக்கு. ஹீரோயினுக்கு இத பார்த்ததுமே செம ஷாக்கு. ஒரு சந்தேகத்துல கூகுள்லயும் செக் பண்ணி பாக்குறா. உண்மையாவே இவனோட காரை இடிச்சது அந்த மைக்கேலோட கார் தாங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டா. கூடவே அட்ரஸ் நோட் பண்ணிட்டு வேக வேகமா இவ ஒரு பக்கத்துல கிளம்புறா. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ பாக்ஸிங் பேக மாங்குன்னு குத்திட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்குள்ள கேடி பையன் வரான். வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, சின்ன வயசுல நீயும் நானும் சண்டை போடுறது ஞாபகம் இருக்கா? என்கிட்ட எத்தனை முறை அடி வாங்கி தோத்து போயிருக்க, வாடா இன்னைக்கு என்ன முடிஞ்ச அடிச்சு காட்டுன்னு கேடி பையன் ஹீரோவை வம்பா சண்டைகளுக்கு போது அவன் சும்மா இருப்பானா? மாங்குன்னு மூஞ்சிலையும் வயிற்றுலையும் குத்தி பையனை உரம் கட்டிட்டான். ஆனா அப்பவும் கேடி பையன் அடங்கல. ஹீரோ ஒரு போலீஸ்காரன், இவனுக்கே சண்டை போற டேலண்ட் இவ்வளவு இருக்கு அப்படின்னா கேடி பையன் ஆர்மியை சேர்ந்தவன், அவனுக்கு எவ்வளவு இருக்கும்? சோ தடாலடியா ஹீரோவை அடிச்சு பறக விடுறானுங்க. ஒரு கட்டத்துல 2 பேரும் டயர்ட் ஆயிட்டு பக்கத்துல இருக்க பலகையெல்லாம் உடைச்சபடி தோப்புன்னு கீழே விழுவானுங்க. அப்ப கூட வாய் சும்மா இல்லையே, ஏப்பா உண்மையாவே ரெபேக்கா ஏன் பொண்ணாதான் இருக்கும்னு கேடி பையன் சொல்லுவான். இல்ல அவ ஏன் பொண்ணாதான் இருப்பான்னு ஹீரோ சொல்லுவான். இவனுங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோயின் நேரா லீட்டாவோட வீட்டுக்கே வந்துட்டா. திருட்டுத்தனமா காம்பவுண்ட் ஏறி குதிச்சு உள்ள வந்தவ பதுங்கி போயிட்டு இருக்கா. இந்த பக்கத்துல நம்ம பாட்டியம்மா வேற இந்த மாதிரி ஹீரோயினை காணோங்கிற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உடனே வீடு ஃபுல்லா தேடி பார்க்கும்போது அப்பதான் எதிர்ச்சியா ஹீரோவோட பேக்ல இருந்த கன்னை காணோம். டே கேடி பையா, நீ தான் கன் எடுத்தியா? உண்மையை சொல்லு. எப்பா சத்தியமா நான் எடுக்கல. இந்த பாரு துப்பாக்கி கதையெல்லாம் அப்புறம் வச்சுப்போம், முதல்ல தொலைஞ்சு போன அந்த புள்ளைய கண்டுபிடிக்கலான்னு 3 பேரும் கார் எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஹீரோனை தேடி வெளியில கிளம்புறாங்க. ஆனா லீட்டா வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் பதுங்கி அந்த வீட்டோட மாடிக்கு வந்துட்டா. அங்க ஏற்கனவே இந்த மைக்கேல் இருக்கான் இல்லையா, அவன் ஃபுல் போதையில பாட்டை கேட்டு தையா தக்கான ஆடிட்டு இருக்கான். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவோட கன் இருக்கு இல்லையா, அத வேற இவ கொண்டு வந்திருக்காங்க. தான் அம்மாவோட இறப்புக்கு காரணம் இங்க இருக்க மைக்கேல் தான் சொல்லிட்டு துப்பாக்கிய கையில எடுப்பா. இந்த விஷயத்த நேருக்கு நேரா மைக்கேலும் கவனிக்கிறான். வேணா என்ன எதுவும் பண்ணாதன்னு கெஞ்சுவான். அப்பதான் ஹீரோயினும், என்ன உனக்கு தெரியலையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ தான் எங்களோட காரை ஆக்சிடென்ட் பண்ண, ஒன்னாலதான் எங்க அம்மா கோமாவுக்கு போனாங்க. இதை கேட்டதுமே மைக்கேலுக்கு அழுக தாங்கல. டக்குன்னு முட்டி போட்டு, என்ன மன்னிச்சிரு, நான் வேணும்னு எதையும் பண்ணல, நான் பண்ண தப்பால ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏன் போலீஸ் கிட்ட கூட சரண்டர் ஆகிறேன்னு சொன்னேன், என் அம்மா தான் என்ன வேணாம் தடுத்துட்டாங்க. முட்டாள், நேரம் ரொம்ப கடந்து போயிடுச்சு, என்னோட அம்மா இறந்துட்டாங்க, அதுவும் ஒன்னால. இதை கேட்டதுமே மைக்கேலுக்கு இன்னும் வேதனை அதிகமாயிடுச்சு. சோ துளி கூட யோசிக்காம, நீ செய்யறது ரொம்ப சரி, என்ன உன் கையாலேயே சுட்டு கொன்று, இந்த மாதிரி சொல்லி அழும்போது ஹீரோனுக்கு அவனை கொல்றதுக்கான மனசே வரல. ஏன்னா மைக்கேல் ரொம்ப அப்பாவிங்கிறது இவளுக்கும் தெரிய வருது. சோ தன்னையே அறியாம கையில இருந்த கன்னை கீழே போட்டுருவா. அப்ப நேரத்துக்குன்னு லீட்டா வேற அங்க வந்துட்டா. ஏய் யார் நீ, எப்படி உள்ள வந்த? என்னோட ப்ராப்பர்ட்டிக்குள்ள நீ உள்ள வந்ததே பெரிய தப்பு, முதல்ல உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு பாடி கார்டு மூலமா ஹீரோயினை பிடிக்க பாப்பா. அப்ப மைக்கேல் உள்ள போந்து, இல்லம்மா நீங்க அவளை எதுவும் பண்ணக்கூடாது, நான் ஆக்சிடென்ட் பண்ணல, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவ தான் அவ. ஏய் யாரா வேணா இருக்கட்டும், ஆனா அவ இங்க வந்தது தப்பு, அதுவும் கையில கன்னோட வந்திருக்கா. என்ன உன்னை கொல்ல பார்த்தாளா? ஒரு கட்டத்துக்கு மேல மைக்கேல் கடுப்பாயிட்டு, நான் தான் சொல்றேன்ல அவளை நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு துப்பாக்கி எடுத்து அப்படியே இந்த அம்மா பக்கமா நீட்டுவான். ஆத்தாடி புள்ள போதையில இருக்கான், பொசுக்குன்னு ட்ரிகரை அழுத்திட்டா, அல்பாயுஸ்ல மேல போயிடுவோம்னு பயத்துல இவ வரைஞ்சு போயிடுவா. இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுன்னு ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுக்கும் போது அவ மொட்டை மாடியில இருக்க கம்பியெல்லாம் தாண்டி ஒரு வீட்டோட கூரைக்கு மேல ஓடிட்டு இருக்கா. அப்ப மைக்கேல் என்ன யோசிச்சானே தெரியல, டப்புன்னு துப்பாக்கி எடுத்து தான் தலையில வச்சிருவான். அம்மா இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஏய் என்ன உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். யோ பாடிகார்டு, இன்னும் என்னையா வெயிட் பண்ணிட்டு இருக்க, முதல்ல அவளை போய் புடின்னு சொல்லுவா. இந்த பாடிகார்டு பையன் 2 அடி எடுத்து வச்சதும் போதும் டப்புன்னு துப்பாக்கி சுடக்கூடிய சத்தம்
மட்டும் தான் கேக்குது. இந்த இடத்துல என்னாச்சு ஏதுங்கிறத தெளிவா காட்டல. சவுண்ட கேட்டு ஹீரோயின் திரும்பும் போது கரெக்டா ஜானதன் அவளை தாவி பிடிப்பான். ரெண்டு பேரும் உருண்டு புரண்டு அங்க இருக்க நீச்சல் குளத்திலேயே விடுவாங்க. எப்படியோ மூஞ்சி முகரையெல்லாம் எட்டி உதைச்சு ஹீரோயின் நீச்சல் குளத்தை விட்டு வெளியில வந்தா அங்க இன்னொரு செக்யூரிட்டி இவள பிடிப்பான். எப்படியோ தன்னை காப்பாத்திக்கணும் இல்லையா? சோ இடுப்புல கடந்த ஒரு ராட் எடுத்து டப்புனு மூஞ்சி மேலேயே அடிக்கிறா. ஏன்னா இவளுக்கு தான் கத்தி சண்டை ரொம்ப நல்லா வருமே. மொத்த பேரோட கண்ணையும் மண்ணை துவிட்டு நேரா வெளியில வந்தவ நம்ம பாட்டி அம்மாவுக்கு கால் பண்ணுவா. இந்த மாதிரி நான் பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்றேன், சீக்கிரமா வாங்கன்னு பதட்டமா பேசுவா. ஐயோ புள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம கார் எடுத்துக்கிட்டு நேரா அங்க வந்தா தொப்பையா நனைஞ்சு கிடக்குறா. செல்லம் என்னாச்சு உனக்கு? என்ன உள்ள நனைஞ்சு போயிருக்க? உடனே அவளும் என்ன மன்னிச்சிடுங்க, அந்த பணக்கார லேடி லீட்டா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பையன் தான் அம்மாவோட இறப்புக்கு காரணம். அவன் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான ரீசனே. சரி இப்ப அதுக்காக நீ என்னடி பண்ண? ஒரு கோவத்துல அவனை கொல்லலான்னு அவ வீட்டுக்கு போயிட்ட. விளங்குச்சு போ. பதட்டமான ஹீரோவும் ஒரு நிமிஷம் போகும்போது என்னோட கண்ணை கொண்டு போனியா? ஆமா என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட துப்பாக்கி தான் எடுத்துட்டு போனேன். அடி பாவி, அது டிபார்ட்மெண்டோடது. உள்ள இருக்க சீரியல் நம்பரை வச்சு நான் யாரு என்னங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவானுங்க. சரி போனது போகட்டும், அந்த துப்பாக்கி இப்ப எங்க இருக்கு? அது லாஸ்டா நான் வெளியில ஓடி வரும்போது அந்த மைக்கேல் துப்பாக்கிய அவனோட தலையில வச்சிருந்தான். லாஸ்டா சுடக்கூடிய சத்தமும் கேடுச்சு. எது ட்ரிகர் பண்ணிட்டானா? அப்படின்னா அவன் இறந்து போயிட்டானா? இல்ல எனக்கு எதுவும் தெளிவா தெரியல, நான் இருந்து ஓடி வந்துட்டேன். ஆச்சா புச்சான்னு கத்தும் போது கூட இருக்க கேடி பையன் தான், டே கொஞ்சம் அமைதியாடுறா, அந்த புள்ள ரிலாக்ஸ் ஆகட்டும், அப்புறம் பொறுமையா பேசிக்கலான்னு இங்க இருந்து இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. அதே டைம்ல லீட்டா தான் கூட இருக்க பாடி கார்டு கிட்ட, இந்த பாரு இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது, நமக்குள்ளேயே இருக்கணும், நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ வர சொல்ல, முக்கியமா இங்க வந்துட்டு போனாலே அந்த ரெபேக்கா அவ எனக்கு உயிரோட வேணும், நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, உனக்கு நான் ஃபுல் டீமும் கொடுக்குறேன். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஆளுங்க ஆர்ஃபனேஜ்க்கு வந்துட்டாங்க. அப்பதான் ஹீரோவும், இங்க பாரு நீ அவனை கொலை பண்ணியா பண்ணலையா அது விஷயம் கிடையாது, நீ கன்னோட அந்த வீட்டுக்குள்ள போனதே பெரிய தப்பு, இதுக்காகவே உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ள போடுவாங்க. இங்க பாருங்க இறந்து போனது என்னோட அம்மா, அதோட வலியும் வேதனையும் எனக்கு தான் தெரியும்னு அழுதபடியே ஹீரோயின் அங்க இருந்து வீட்டுக்குள்ள போயிடுவா. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது டக்குனு ஹீரோவுக்கும் கேடுப்ப எனக்கு ஒரு ஐடியா. எப்படி இருந்தாலும் ஹீரோவோட கன் அந்த லீட்டாவோட வீட்டுல இருக்க வரைக்கும் இவங்களுக்கு தான் ஆபத்து. சோ முதல்ல அதை வாங்கணும்னு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. டே கேடிப்பையா, என்ன இருந்தாலும் நான் ஒரு போலீஸ்காரன். சோ நேரா நம்ம லீட்டாவோட வீட்டுக்கு போறோம். உங்க பையன் பண்ண ஆக்சிடென்ட பத்தி எங்களுக்கு தெரியும், நாங்க இத பத்தி வெளியில சொல்ல மாட்டோம், அதுக்கு பதிலா உங்ககிட்ட இருக்க கன்னை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு அழகா ஒரு டீலை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறோம். சரி பிளான் ரொம்ப சிம்பிளா இருக்கேன்னு ரெண்டு பேரும் நேரா லீட்டாவோட வீட்டுக்கு வராங்க. ஆனா அதே டைம்ல அந்த பாடி கார்டு இருக்கான் இல்லையா, இவன் சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஹீரோவோட கன்ல இருக்க சீரியல் நம்பரை வச்சு இந்த கன் யாரோடதுன்னு கவர்மெண்ட் அபிஷியல்ஸோட வெப்சைட்லயே செக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பாவம் இது எதுவும் தெரியாத ஹீரோவும் கேடி போயணும் வீட்டோட வாசல் கதவை தட்டி, ஐயா நான் போலீஸ்காரன், தோ இவரு ஒரு சாட்சி. சாட்சியா? எதுக்கு? இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாயை கூட்டிட்டு இந்த பக்கமா வாக்கிங் போனாராம், அப்ப திடீர்னு துப்பாக்கி சுடக்கூடிய சத்தம் கேடுச்சான், அதனாலதான் உங்க வீட்டுல என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு வந்திருக்கேன். சிரிச்சுக்கிட்டே பாடி கார்டும், இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இங்க அந்த மாதிரி எந்த ஒரு சத்தமும் வரலன்னு பச்சையா போய் சொல்லுவான். ஆனா ஹீரோ விட்டுற மாதிரி இல்ல. இந்த பாரு லீட்டாவோட பையன் மைக்கேல் அவன் பண்ண ஆக்சிடென்ட பத்தி எனக்கு தெரியும், நாங்க நேரடியா அந்த லேடிய பார்த்து பேசியாகணும். என்ன இப்பவாச்சும் உள்ள போலாமா இல்ல வேணாமா? அமைதியான பாடி கார்டும் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு நேரா வீட்டுக்குள்ள வரான். லீட்டாவை பார்த்ததுமே, இந்த பாருங்க உங்க பையன் பண்ண ஆக்சிடென்ட்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு தேவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ரெபேக்கான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்தா, அவ கொண்டு வந்த கன்னு என்னோடத, அதை நீங்க என்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும், உங்க மேல நாங்க எந்த ஒரு கேஸும் கொடுக்க மாட்டோம், அதே மாதிரி நீங்களும் எங்களை மறந்துருங்கன்னு ஒரு டீல் போடுவானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல உங்க பையனை பார்த்து நாங்க பேசியாகணும். லீட்டாவும் கேஷுவலா என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அறைக்குள்ள கூட்டிட்டு வரா. ஆனா இங்கதான் ரெண்டு பேருக்கும் சம ஷாக்கு. ஏன்னா இவங்க தேடி வந்த அந்த மைக்கேல் இருக்கான் இல்லையா, அந்த பைய லாஸ்டா நடந்த துப்பாக்கி சூடு இருக்குல்ல, அதுல தன்னை தானே சுட்டுக்கிட்டு இறந்தே போயிட்டாங்க. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோவோட கன்ல இருந்த சீரியல் நம்பரை வச்சு இந்த கன்னு ஹீரோவோடதுங்கிறத இவன் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த லீட்டாவோட கேங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க. டே பசங்களா, நாங்க உங்களை தேடி வந்து போடலான்னு பார்த்தா நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு துப்பாக்கி முறையில நம்ம ஆளுங்களை லாக் பண்ணுவானுங்க. அப்பதான் கேடி பையன் வேணும்னே ஹீரோ கிட்ட சண்டை போடுற மாதிரி ஒரு சின்ன ஆக்டிங் போடுவான். இத பார்த்து அங்க இருந்த பாடி கார்டு நம்ம கேடி பையன் மேல கைய வைக்கும் போது அவனை அடிச்சு போட்டு ரொம்ப அசால்ட்டாவே அவன் கையில இருந்த துப்பாக்கிய நம்மால வாங்கிட்டான். ஆனா இந்த வில்லியோட அல்ல கை இருக்கான் பாருங்க, அவன் ஜகஜால கில்லாடிங்க ஹீரோவையும் கேடி பையனையும் தனியாலாவே வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சண்டையோட முடிவுல நம்ம ஹீரோ துப்பாக்கி முறையில பாடி கார்டை லாக் பண்ணிட்டான். நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட லீட்டாவும் அவங்க போகட்டும் விட, இந்த பாருங்கடா ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கான டைம், எவ்வளவு ஓட முடியுமோ ஓடிக்கோங்கன்னு மிரட்டுறாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோவும் கேடி பையனும் கார்ல கிளம்புறாங்க. கூடவே பாட்டியம்மாவுக்கு கால் பண்ணி நம்ம ரெகுலரா சந்திக்கிற ஏரிக்கிற வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இவனும் காலை கட் பண்ணிட்டான். அவசர அவசரமா பாட்டியம்மாவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோவோட முகத்துல இருக்க காயங்களை பார்த்து, என்னடாச்சு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா நான் சொல்றத தெளிவா கேளுங்க, உங்க அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண அந்த மைக்கேல் இருக்கான்ல, உண்மையை சொல்ல போனா அவன் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டான். என்னோட கன்னை திரும்ப எடுக்கலான்னு அந்த வீட்டுக்கு போகும்போது தான் எங்களுக்கே இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. நாங்க
நாங்களே தப்பிச்சோம் பொழைச்சோம் தான் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வந்தோம். ஹீரோயினுக்கு மைக்கேல் இறந்து போயிட்டான்னு சொன்னதுமே அழுக தாங்கல. இந்த பாரு, இது உன்னோட தப்பு கிடையாது, அவன் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தான் இறந்து போனான் அப்படி இப்படின்னு ஹீரோவும் சமாதானப்படுத்துவான். சரி, இப்ப என்னதான் பண்றதுன்னு யோசிக்கும் போது வேலையா போன் இருக்க வரைக்கும் கண்டிப்பா அந்த எதிரிகள் நம்மள ட்ராக் பண்ணுவாங்க. சோ ஹீரோவும் கேடி பையனும் போனை தூக்கி அங்க இருக்க கடலுக்குள்ள போட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வரும்போதே இவனோட கண்ணை அலேக்கா தூக்கிட்டு வந்திருப்பான். சோ இனிமே துப்பாக்கியால இவனுக்கு பிரச்சனை இல்ல. பாட்டியம்மா ஹீரோயின் 2 பேரோட போனை கூட புடுங்கி கடல்ல போட்டானுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜம்முன்னு சரக்க போட்டுட்டு ஜெஸ்ஸி நம்மள விட்டு சொல்லாம போயிருக்க கூடாது, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன்னு ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. இந்த பாரு, நீங்க 2 பேரும் பேசிக்கிற விஷயத்திலேயே எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. கண்டிப்பா உங்கள யாரோ ஒருத்தர் தான் என்னோட அப்பா. கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கடா கமனாட்டின்னு இவ்வளவு ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம கேடி பையனோட கார் டிக்கியை திறந்தா உள்ள ஃபுல்லாவே கன்ஜா வச்சிருக்கானுங்க. பாட்டியம்மா, இதுக்கப்புறம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஹீரோயினை நாங்க பாதுகாப்பா பாத்துக்கிறோம்னு ஊரை விட்டு கார்ல கிளம்புவானுங்க. அப்போ உடனே ஹீரோவும், எப்பா எனக்கு என்னமோ இந்த காரை மாத்துறது நல்லதுன்னு தோணுது. ஆனா கேடி பையனை பாருங்க, எலே இது எனக்கு பிடிச்ச என்னோட காரா, எப்படி நான் மாத்த முடியும்? கவலைப்படாத, அந்த வில்லன் கேங்ஸ் எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளுங்க கிடையாதுன்னு இவன் கேஷுவலா பேசிட்டு இருக்க அதே டைம்ல சிசிடிவி கேமராக்களை பயன்படுத்தி நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே இப்ப இவங்களோட கார் எங்க இருக்கு, காருக்குள்ள கேடி பையன் உட்கார்ந்து இருக்க விஷயம் உட்பட எல்லாத்தையுமே அந்த வில்லனோட கேங் பாத்துட்டானுங்க. சடனா ஒரு வேன் வேற இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. எப்பா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, பின்னாடி எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்றான்னு ஹீரோயின் கத்துவா. ஆனா அதுக்குள்ள இவங்க போற பாதையில குறுக்க ஒரு கார் வந்து நிக்குது. தப்பிக்க முடியாத மாதிரி நம்ம ஆளுங்களை லாக் பண்ணுது. பயந்து போன ஹீரோவும் கேடி பையனும் கையில கன்னோட வெளியில இறங்குவானுங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இங்க எதிரிகளோட எண்ணிக்கை அதிகம், எல்லாரோட கையிலயுமே கன்ஸ் இருக்கு. சோ கண்டிப்பா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கன்ஸை கீழே போட்டுருவானுங்க. வந்த பாடி கார்டும் தள்ள கைகளை வச்சு ஹீரோயினை மட்டும் கார்ல ஏத்திட்டு நம்ம ஆளுங்களை எதுவும் பண்ணாம அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. இருந்தாலும் கேடி பையன், டேய் நீ கார் எடுத்துட்டு என்ன ஃபாலோ பண்ணு, நான் போய் அவங்கள தடுக்கிறேன்னு கையில கன்னோட இவன் காரை நோக்கி ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல ஹீரோ வண்டி எடுத்துட்டு அந்த ரவுடிஸோட கேங்க துரத்தி போயிட்டு இருக்கான். அப்ப குறுக்க வழியில வந்த நம்ம கேடி பையன் கரெக்டா ஜம்ப் அடிச்சு ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த வேன்ல தாவிட்டான். அப்ப நம்மால சுட்டு தள்ளலான்னு அல்ல கையில ஒருத்தன் கண்ணை வச்சு சுடும்போது கரெக்டா ஹீரோயின் உள்ள பூந்து அவனை தள்ளி விட்டுருவா. இதுக்கடையில ஹீரோ வேற துப்பாக்கி வச்சு சரமரியா சுட ஆரம்பிக்கிறானுங்க. இவனும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வண்டியை வளைச்சு வளைச்சு ஓடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல துப்பாக்கி வச்சு நம்மால சுட வேனுக்குள்ள இருந்த ஒருத்தன் காலி. அதே டைம்ல கேடி பையன் வேனுக்குள்ள இருந்த ஆபத்துன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு அல்ல கைகளோட கார்ல தாவுவான். அங்க இருந்து திரும்ப ஹீரோவோட காருக்கு தாவுறான். என்னடான்னு பார்த்தா அந்த ரவுடி பயலுங்க வந்த பாதையில ஒரு பெரிய ட்ரக் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன, ட்ரக்கும் காரும் முத்தம் கொடுக்க கண்ணா பின்னாடி இந்த பயலுங்களோட காரு வெடிச்சு போச்சு. திரும்ப ஹீரோயினை காப்பாத்தலான்னு காருக்கு வருவானுங்க. நடந்த கலவரத்துல அல்லக்கையோட சேர்த்து வண்டி டிரைவரையும் இந்த கேடி பையன் சுட்டுட்டான். பின்னாடி இந்த பாடி கார்டு வேற விடாம துரத்தி வந்துகிட்டே இருப்பான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினும் கேடி பையனும் இருக்க கார் கட்டுப்பாட்டை இழந்து குட்டி காரணமெல்லாம் அடிச்சு லேண்ட் ஆகுது. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ பாருங்க, எப்படியாச்சும் இந்த பாடி கார்டு கதையை முடிக்கணுமேன்னு வேணும்னே வண்டிய அங்க இருக்க மேட்டு பக்கமா திருப்புவான். வண்டி அப்படியே ஏர்ல சொல்லண்டு வந்து இந்த பாடி கார்டோட கார்லயே விழும். நல்ல வேலை, உயிர் போற அளவுக்கு எந்த ஒரு காயமும் இல்ல. வண்டியை விட்டு வெளியில வந்த ஹீரோ கையில ஒரு கன் எடுத்துக்கிட்டு பாடி கார்டை சுட ஆரம்பிக்கிறான். அந்த பைத்தியக்காரன் என்னன்னா, வேனுக்குள்ள இருக்க கேடி பையனையும் இந்த பக்கத்துல இருக்க ஹீரோவையும் மாத்தி மாத்தி சுட்டு பயமுறுத்திட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ கேடி பையன் கார்ல இருந்து ஒரு பேக தூக்கி போட்டு ஏதோ ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. என்னடான்னு பார்த்தா 2 வெடிகுண்ட உருட்டி பாடி கார்டு இருக்க சைடுல தூக்கி போட்டானுங்க. அவ்வளவுதான், கண்ணா பண்ணான்னு வெடிச்ச வேகத்துக்கு பாடி கார்டு பறந்து போய் அதே இடத்துல மயங்கிட்டான். இவன் திரும்ப மயக்கத்தை விட்டு கண்ண முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஆளுங்க அங்க இருந்த போட்டோட ஓனர் அடிச்சு போட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவானுங்க. இந்த நியூஸ் இப்ப லீட்டாவுக்கும் தெரிய வருது. கவலைப்படாத, உனக்கு இன்னொரு டீம் அனுப்பி வைக்கிறேன். ஆனா இந்த முறை நீ அந்த ஹீரோயினை என் முன்னாடி கொண்டு வந்தே தீரணும். பதிலுக்கு அவனும், கவலைப்படாதீங்க, என்னதான் அவங்க போட்ல தப்பிச்சு போனாலும் கூட அந்த வண்டியோட ஓனரை பிடிச்சு நான் விசாரிக்கும் போது அவனோட போன் இன்னும் அந்த போட்ல தான் இருக்கு. சோ கண்டிப்பா அவங்கள ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். கட் பண்ணா இதே டைம்ல போட்ல இருக்க நம்ம ஹீரோனை பாருங்களேன், என்னால இதுக்கு மேலேயும் ஓட முடியாது, எனக்கு உயிர் பயமே வந்துருச்சு, போதும் என்ன எங்கேயாவது விட்டுருங்க, நான் இப்படியாச்சும் பொழைச்சுக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே கேடி பையனும் ஹீரோவும், இந்த பாரு நீயும் நானும் இனிமே ஃபேமிலி, உன்னை எங்களால தனியாலாம் விட முடியாது, எதுவா இருந்தாலும் ஒன்னா பாத்துக்கலாம். இப்படி எல்லாம் பேசும்போது ஹீரோனுக்கும் ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கு. அதே டைம்ல லீட்டா பாடி கார்டு கேட்ட மாதிரியே ஒரு தனி டீமை மறுபடியும் கொடுத்திருக்கா. கப்பல் மூலமா கூட நம்ம ஆளுங்க போற திசையை ட்ராக் பண்ணி வந்துட்டு இருக்கானுங்க. எப்படி இருந்தாலும் கண்டிப்பா இந்த எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு அரசாங்க உதவி தேவை. சோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நம்மள காப்பாத்திக்கலாம்னு சொல்லிட்டு போட் மூலமா அக்கறைக்கு வந்தவனுங்க. பக்கத்துல ஒரு 10 நிமிஷம் நடந்தா ஸ்டேஷன் இருக்கு, அங்க போலான்னு
பொறுமையா நடந்து போவானுங்க. அப்பதான் சடனா ஹீரோயின் போட்டிருக்க அந்த ஜாக்கெட்குள்ள இருந்த ஒரு போனோட ரிங்கிங் சத்தம் கேக்குது. ஆத்தாடி ஆத்தா, இப்பதான் இவங்களுக்கு பாக்கெட்ல போன் இருக்க விஷயமே தெரியுது. உடனே படார்னு அதை உடச்சு போட்டுட்டு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, சீக்கிரம் வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு ஓடுவானுங்க. அப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு இந்த லீட்டாவோட கேங் வந்துட்டானுங்க. ஓடு ஓடுன்னு கிடைக்கிற சந்து புந்து, மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்னு எங்கெல்லாம் வழி இருக்கோ அங்கெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு இடத்துல ஒரு சின்ன சந்துக்குள்ள முன்னையும் போக முடியாம பின்னையும் ஓட முடியாம லாக் ஆயிடுவானுங்க. வேற வழி இல்ல. சோ அங்க இருக்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பூந்துட்டானுங்க. துரத்தி வந்த வில்லியோட ஆளுங்க ஃபுல்லாவே கையில கன்ஸ் வச்சிருக்கானுங்க. சர்ற மாதிரியா சுறானுங்க. நம்ம ஆளுங்க கிட்டயோ வெறும் பிஸ்டல் மட்டும் தான் இருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் ஆர்மியிலயும் இருந்தவனுங்க. சோ அந்த வில்லன்ஸை விட இவங்களால ரொம்ப ஈஸியாவே கன்ஸை ஹேண்டில் பண்ண முடியுது. சண்டைக்கு வர ஒவ்வொருத்தனையும் நெத்தி பொட்டுலயே போட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கானுங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பாடி கார்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஷாட் கனை வச்சு நம்ம ஆளுங்களை லாக் பண்ணிட்டான். அது மட்டும் கிடையாது, ஒரு கட்டத்துல அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்த கேஸ் சிலிண்டரை டப்புன்னு வெடிக்க வைக்கும் போது அந்த இடமே பயங்கரமா அதிருது. இதுல நம்ம ஹீரோ கேடு பையனை ரெண்டு பேரும் மயங்கிடுவாங்க. இத சாக்கா வச்சுட்டு ஹீரோயினை அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போவான். அரகுற மயக்கத்தோட கண்ண முழிச்ச ஹீரோ மாடியில இருந்து இதை பார்த்தா சும்மா இருப்பானா? எப்படியாச்சும் அந்த புள்ளைய காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே குண்டடிப்பட்டு இறந்து போயிருப்பான் பாத்தீங்களா, அந்த பையனோட உடம்பு அப்படியே அடிப்பக்கத்துல வச்சுட்டு இவன் மேல படுத்தபடி தொப்புன்னு கீழே விழுவான். அதுவும் எங்க, அங்க இருந்த கார் மேல. பாடி கார்டு சும்மா கிடையாது, ஏன் கூட சண்டைக்கு வரியாடான்னு ஹீரோவை அடிச்சு தும்சம் பண்ணிட்டு துப்பாக்கியில சுட வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கேடு பையன் வந்துட்டான். தனித்தனியா சண்டை போடும்போது சத்தியமா இந்த பாடி கார்டை நம்ம ஆளுங்களால சமாளிக்கவே முடியல. அப்ப நம்ம ஆளுங்களுக்கு உதவி பண்ற விதமா நம்ம ஹீரோயினும் கையில ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வருவா. ஆரம்பத்துல 2-3 அடியை போட்டாலும் கூட கடைசி நிமிஷத்துல அவனையும் அடிச்சு இந்த பயபுள்ள மட்டையாக்கிட்டான். ரைட்ரா, இவனை நேரடியா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, தந்திரத்தால மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னு கேடு பையன் ஒரு சின்ன டைவர்ஷனை போட்டு அவனோட கழுத்துல ஒரு கைத்தை மாட்டி விட்டுருவான். ஹீரோ இதான் சாக்கன மறுபக்கத்துல இருந்த அந்த கைத்தை படார்னு இழுக்கும் போது அவ்வளவுதான், பாடி கார்டோட கழுத்தை உடைஞ்சு அதே இடத்துல ரொம்ப கொடூரமா இறந்து போயிடுவான். ஒரு வழியா சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சு அன்பை பரிமாறிப்பாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. யாரோ ஒரு ஆளு ஹீரோவையும் கேடு பையனையும் தோள்பட்டையில சுடுறாங்க. யாரான்னு பார்த்தா அது அந்த வில்லியான லீட்டா. ஏடி, என் பையனை சாகடிச்சிட்டு அவ்வளவு சீக்கிரம் நீ தப்பிச்சிடலாம் நினைக்கிறல? இல்ல, நான் உங்க பையனை கொல்லல, போய் சொல்லாத. என் பையன் சாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்கான். அது என்ன? ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோயினும் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொன்னான். அவன் பண்ண ஆக்சிடென்ட் அவன் தப்புன்னு ஃபீல் பண்ணதால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு நினைச்சான். அவனை தடுத்தது நீங்க. அவனால அந்த கில்ட்டோட வாழ முடியல. ஒவ்வொரு நாளும் எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணா. சொல்ல போனா அன்னைக்கு இறந்ததுக்கான காரணம் கூட என்ன காப்பாத்துறதுக்காக இல்ல, அவனால அந்த கில்ட்டை தாங்க முடியல. உங்க பையனோட வாழ்க்கைய நீங்க தான் அழிச்சீங்க. உங்க பையன் இறந்து போனதுக்கு காரணமே நீங்க தான் சொல்லும் போது இந்த லீட்டாவுக்கு ரொம்ப குற்ற உணர்வா போயிடுது. தான் பையனை தான் கொண்டுட்டோமோன்னு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நேரத்துக்குன்னு அந்த இடத்துக்கு நிறைய போலீஸும் வந்துட்டாங்க. நினைச்சா ஹீரோயினை கொல்ல முடியும், இருந்தாலும் தான் பையனோட இறப்புக்கு தான் காரணங்கிற கில்ட் உருவானதால ஹீரோயினை எதுவும் பண்ணாம விட்டுருவாங்க. தன்னோட தப்பையும் புரிஞ்சுப்பாங்க. இவங்க பண்ண எல்லா குற்றங்களுக்காகவும் அரசாங்கம் இந்த அம்மாவை தூக்கி சிறைச்சாலைக்குள்ள அடைக்கிறாங்க. அதே டைம்ல பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவையும் கேடி பையனையும் பாருங்களேன், கழுத்துலயும் கையிலையும் லாக்க போட்டு விட்டானுங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஹீரோனோட அப்பாங்கிறத டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் அதை பண்ண விருப்பம் இல்ல. ஏன்னா ரெண்டு பேருமே ஹீரோயினை தங்களோட பொண்ணா தான் நினைக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியா பாட்டியோட ஆர்ஃபனேஜ்லயே ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்க போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.